ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. போதக ஊழியம் செய்வது என்பது ஒரு கனமான ஊழியம். அதனால தான் கனம் ராக்லண்ட் அப்படின்னு சொல்கிறோம், கனம் ரேனியஸ், கனம் ராபர்ட் கால்டுவெல். அந்த கனத்துக்குரிய ஒரு பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள். இது ஒரு கனத்துக்குரிய வேலை. இந்த போதக ஊழியம் என்பது மிகவும் மிகவும் சிரமமான ஒரு ஊழியம். அதனால்தான் அழைக்கப்பட்டால் ஒழிய வேறு யாரும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அப்போ இந்த கனத்துக்குரிய இந்த ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களை பார்த்தவர் சொல்கிறாரு, உங்களை நடத்துகிற இந்த கனம் பொருந்திய ஊழியர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக விழித்திருக்கிறவர்களாய், உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய், ஜெபத்தில் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதை நம்ம சபையாருக்கு எழுதப்பட்ட வசனமாய் பார்க்காமல் இதில் ஊழியர்களுடைய ரோல், போதகர்களுடைய பணி என்னன்னு பாருங்கள். ஒவ்வொரு போதகர்களும் தங்கள் சபை மக்களுக்காக, அவருடைய ஆத்துமாக்களுக்கு அவர்கள் தான் உத்தரவாதம். 5 ஆண்டுகள் இருப்பாங்க, 3 ஆண்டுகள் இருப்பாங்க, 6 ஆண்டுகள் இருப்பாங்க, அதிகபட்சம் அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் அந்த 5 ஆண்டுகளும் அந்த ஊரில் அவங்க பணி செய்யும் பொழுது, அந்த 5 ஆண்டுகளும் அந்த ஆத்துமாக்களை குறித்த இரத்த பழி அந்த போதகர் மேல் இருக்கிறது. அவர்தான் அவர்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி. ஆண்டவர் அவர்கிட்ட தான் கேட்பார் கணக்கு. அதனால தான் ஊழியர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வேலை, அவர்கள் சபை மக்களுக்காக விழித்திருந்து அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் என்னோடு படித்த ஒரு அருமையான மாணவர், என்னோட கொஞ்சம் பெரியவர், உபதேசியாராக 35 ஆண்டுகளுக்கு மேலாய் பணி செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் உபதேசியார் தான். அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார். இப்பொழுதும் பணி செய்கிறார். அவர் தன்னுடைய பணிக்காலத்திலே ஒரு முறை நம்முடைய தெரிந்த திருச்சபையிலே உபதேசியார். கடையம் பக்கத்தில் புலவனூர் என்கிற ஒரு புராதனமான ஒரு கிறிஸ்தவ கிராமம். அங்கே பணி செய்த பொழுது சபை மக்களிடையிலே பெரிய போராட்டங்கள், பயங்கரமான பிரச்சனைகள், கைகலப்பு, அடிதடி வரைக்கும் அது போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஒரு சில சபையின் பெரியவர்கள் அவர்களுக்கு இந்த உபதேசியாரை குறித்து தவறான பல காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது அவரை தவறாய் புரிந்து கொண்டு அவரை அடிக்க வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்கிற கொலைவெறியோடு தாக்குதல் நடத்த அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள். இப்படி ஒரு சதி திட்டம் நடக்கிறது, நமக்கு விரோதமாக இவ்வளவு, இதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் ஒரு தேவ மனிதர், உபதேசியார். எனக்கு முன்பாகவே அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதர். இன்றைக்கும் அவர் வெங்கடேஸ்வர ரெட்டியார்பட்டியிலே, அதான் சொந்த ஊர் அவருக்கு. அவருடைய பெயர் முத்துக்கனி. நம்ம திருச்சபையில் திருமண்டலத்தில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அப்போ முத்துக்கனியை அடிப்பதற்காக அல்லது அவரை ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு 4-5 பேர் அவரை வீட்டை நோக்கி வர்றாங்க. வீட்டு வாசலுக்கு வரும்பொழுது அது பகல் நேரம். அன்றைக்கு வீட்டுக்கிட்ட வரும்பொழுது அவரை உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, முத்துக்கனி சாருடைய சத்தம். கொலை வெறியோடு தாக்க வேண்டும் என்று வந்தவர்கள் நிற்கிறார்கள், கவனிக்கிறார்கள். உள்ளே முழங்காலில் நின்று சபை டாப்பை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களுக்காக கண்ணீரோடு முத்துக்கனி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவரை தாக்க வேண்டும் என்று வந்த அந்த கும்பல்ல ஒருத்தருடைய குடும்பத்தின் பெயரை சொல்லி, அவரை சொல்லி, மனம் உடைந்து அவருடைய குடும்ப பிரச்சனைகளுக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை இவர்கள் கேட்டார்கள், பார்த்தார்கள். அவர்களுக்கு அதிர்ச்சி. இந்த உபதேசரை குறித்து நமக்கு தப்பு தப்பாக சொல்லிட்டாங்களேயா, ஆனால் இவர் இவ்வளவு அதிகமாய் நமக்காய் ஜெபிக்கிறாரே. மனம் மாறினார்கள். அரை மணி நேரத்துக்கு மேலே காத்திருக்கிறார்கள். ஜெபம் முடிந்த உடனே உள்ளே போனார்கள். சார், எங்களெல்லாம் மன்னிச்சிருங்க சார். அவருக்கு ஒன்றும் புரியல. என்னையா, என்ன விஷயம்? இல்லை சார், உங்களை பற்றி நாங்கள் தப்பாக நினச்சி, உங்களையும் ஒரு அரசியல்வாதியாக நினச்சி அடிக்கிறதுக்காக வந்தோம் ஐயா. ஏதாவது உங்களை பண்ணிடணுன்ட்டு வந்தோம். ஆனால் நீங்கள் ஒரு தேவ மனிதர். சபை மக்களுக்காக இப்படி கண்ணீரோடு ஜெபிக்கிற உபதேசியரை நாங்கள் இதுவரை பார்த்தது இல்லையா என்று மனம் மாறினார்கள். கடைசி வரை அந்த புலவனூரில் அதன் பிறகு எலெக்ஷனே இல்லை. முத்துக்கனி யாரை சொல்லுகிறாரோ அவர் தான் அங்கே டிசியாகி வர முடியும். அந்த அளவுக்கு சபை அவர் பின்னால் அணிவகுத்து நின்றது. இன்று வரை இப்படித்தான். அவர் போகிற எந்த திருச்சபையிலும் மேக்சிமம் எலெக்ஷன் இருக்காது. அந்த அளவுக்கு ஜனங்களுக்காக, அந்த ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற மனிதர்கள். அதைத்தான் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆத்துமாக்களுக்காக அவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். போதகர்கள் நமக்காய் ஜெபிக்கிறார்கள், நாம் அவர்களுக்காய் ஜெபிக்கணும். அன்புக்குரியவர்களே, முத்துக்கனியை போன்று நம்முடைய திருமணத்தில் உள்ள அத்தனை போதகர்களும் அத்தனை உபதேசியார்களும் சபை டாப்பை வைத்துக்கொண்டு சபை மக்களுக்காக கண்ணீரோடு, அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக கண்ணீரோடு ஜெபிப்பார்களானால் எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள். சபையிலே ஆண்டவர் இந்த செய்தியின் வழியாய் ஒவ்வொரு உபதேசியாரையும் குருவானவரையும் ஜெப ஆவியினால் நிரப்பப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். God bless you.